ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், இயங்குவது சிவம், களைவது சிவம், கரைவது சிவம், உணர்த்துவது சிவம், உலகத்தின் உயிரே சிவம், அன்பே சிவம். நாட்டையாளும் மனிதர்கள் அறிவது இறைவன் கூறும் பதில். இதுவரை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் உலகத்தை ஆண்டிருக்கலாம். ஆனால் இனி இந்த பூமி நிலை கருதி எப்படி ஆள வேண்டும் என்று உரைக்கும் அறிவுரையை நன்கு உணர்ந்து அறியுங்கள். முதலில் நாட்டை ஆளும் மனிதன் எதை அறிய வேண்டும்? பெண்களை முதலிடம் தந்தது பெரிதல்ல. அவர்களை கொடுமை நிலையில், ஆபாச நிலையில், சினிமா திரையிலும் பல வழிகளிலும் அவர்களுடைய நிலை மாறுவதை அடியோடு தடை செய்து அதற்கேற்ற சட்டத்திட்டங்களை வகுத்து வெளியே அரங்கேற்ற வேண்டும். அமைதி காத்தால் பதவிக்கு ஆபத்து, இறைவன் பதிலாகும். ஆகையினால் இந்த வீடியோக்களை எல்லாம், சினிமா திரையெல்லாம் இனி அதையெல்லாம் எதுவும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு பெண்களுடைய ஆடைகளும் அவருடைய அலங்காரமும் பழைய நிலையில் வர வேண்டும். அதை மாற்றி அமைத்து செயல்பட்டால் இறைவன் கூறும் பதில். உங்கள் வீட்டு பெண்களை அவ்வாறு நீங்கள் செயல்படுவீர்களா? வயிற்று போக்குக்காக வரும் பெண்களை பணத்தை தந்து இந்த நிலைக்கு ஆளாக்கி கவர்மெண்ட்டு வருமானத்தை தேடி செல்கிறது. இது எப்படி நியாயம் என்று கேட்கிறார். இதற்கு என்ன பதில்? நீங்கள் மனிதர்தானா இல்லை மிருகங்களா? மிருகங்களுக்கு தான் தெரியாது, முறைப்பாடு தெரியாது, வழிமுறை தெரியாது, எப்படி வேணாலும் செயல்படும், எப்படி வேணாலும் அதை ரசிக்கும். ஆனால் மனிதன் 6 அறிவு படைத்த மனிதன். இதெல்லாம் ரசித்து கொண்டு வாழ்கிறீர்களே, இதை தூண்ட செய்வதா இல்லை அதிலிருந்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வதா? எந்த நிலைக்கு நீங்கள் செல்கிறீர்கள்? இதை இறைவன் கேட்கும் கேள்வியாகும். இதுக்கு என்ன பதில்? உங்களுடைய பதில் அரங்கேற்ற வேண்டும், இல்லை அடியோடு தடை செய்ய வேண்டும். நீங்களே மதுவை தயாரிப்பது, அதை அரங்கேற்றுவது, அளவில்லாமல் தருவது, பணத்தை வாங்கி கொள்வது, அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை போடுவது, அதன் மூலமாக தண்டனை தருவது, இது போன்ற நிலையெல்லாம் மாற வேண்டும். ஏழை இதில் சிக்கி தவிப்பது ஏழை மக்களே. அவர்களுடைய உழைப்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு அவர்களை நிம்மதி இல்லாமல் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள். இனி பூமியில் இடைவெளியில் காரணத்தால் அவருடைய ஆத்மாக்களும் வேதனை அடையக்கூடாது. ஆகினால் நல்ல வழியில் இறங்க இறைவன் கூறும் இந்த நடைமுறையை ஆராய்ச்சி செய்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இதுதான் இறைவன் கூறும் பதில். அமைதி காத்தால் எதுக்கு உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியாது. இவ்வுலகம் உருவாகி இதுவரை 450 கோடி வருஷம் ஆகிறது. அதுக்கும் வயது உள்ளது. இந்த பூமி மட்டும் உருவாகி 30 கோடி வருஷம் எம்மிடத்தில் ஆதாரம் உள்ளது. 2035 40க்குள் என்ன வரும் என்பது எம்மால் கணித்து கூற முடியும். உங்களால் முடிந்தால் என்னை அணுகுங்கள். இது போன்ற நிலையெல்லாம் மாற்றியமைக்க வழிமுறை உண்டு. நீங்கள் அமைதிக்கு உங்கள் செல்லும் வழியில் உங்கள் மூளைக்கு சென்றால் மக்கள் நிலை மிக கடுமையாக இருக்கும். இறைவன் பதிலாகும். உங்களால் எதையுமே செயல்படுத்த முடியாது. உங்களுக்கு தேவை பணம், பதுக்கி வைப்பது, ஒதுக்கி வைப்பது, கிலோ கணக்கில் தங்கத்தை லாக்கரில் வைப்பது, வீட்டில் பதுக்கி வைப்பது, இது போன்ற நிலையில் எதுவும் பயனற்ற செயலாகும். ஆகினால் இது போல நிலையெல்லாம் மாற்றி அமையுங்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். அதிகமாக இருந்தால் சமுதாயத்தில் நடமாட விடுங்கள். இதுவே இறைவன் கூறும் பதில். அமைதி காத்தால் என்ன சொல்வது? உங்களை போன்ற மூடர்கள் எவருமே இருக்க மாட்டார்கள். மனிதனை மனிதனாக மதிப்பதில்லை. உங்கள் நிலை உயர்ந்து வாழ வேண்டும் என்று கவர்மெண்ட் என்று ஒரு சட்டத்தை வகுத்து கொண்டு நீங்களே செயல்பட எவர் தந்தார் இந்த உரிமை? மனித உரிமை சட்டத்தில் எழுதி உள்ளதா இல்லை அம்பேத்கர் எழுதி உள்ளாரா? அதையெல்லாம் மூளையில் முடுக்கிவிட்டு உங்கள் மனம் போன போக்கில் வாழ்வதற்கு உங்களுக்கு யார் தந்தது உரிமை? இந்த உரிமை நீண்ட நாள் நிலைக்காது. அனைத்துக்கும் சட்டம் உண்டு, நீதி உண்டு,
நிலை உண்டு. ஆனால் நீங்கள் சட்டத்தில் சிக்கி தவிப்பதற்கும் வழிகள் உண்டு. உங்களிடத்தில் எந்த சொத்தும் இருக்காது. உங்கள் உழைப்பு பணம் மட்டும்தான் இறைவன் விடுவார். அந்த அளவுக்கு திட்டங்கள் உள்ளது, வகுப்புகள் உள்ளது. அந்த நிலைக்கு வந்தே தீரும். இது எச்சரிக்கை. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.